ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் டேஸ்ல இந்த மாதிரி ஒரு டேவை நம்ம ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி தான் நாம பேச போறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கோள்கள் ஒரே நேர்வட்ட பாதையில வருது, அப்புறம் கிரகங்கள் தெரியுது, அப்புறம் சூரிய கிரகணம் தெரியுது, சந்திர கிரகணம் தெரியுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருப்போம். சோ இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம ஸ்கூல்ல டெலிஸ்கோப் வச்சு கூட காட்டியிருக்காங்க. நாமளுமே அதை பார்த்திருப்போம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போ 2025 தான் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய 7 கோள்களுமே பாத்தீங்கன்னா சீரமைத்து இரவு நேரத்துல வானத்துல நம்மளோட கண்களுக்கு தெரிய போகுது. அது எப்போ அப்படின்னா, ஜனவரி 21 இருந்து அடுத்த 4 வாரங்களுக்கு அந்த கோள்கள் அதோட சுற்றுவட்ட பாதையில சரியா சீரமைச்சிருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு காட்சியை தான் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்வுக்கு பேரு தான் கிரக அணிவகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பாக்குறதுக்கு சரியான நேரம் எது அப்படின்னா, ஜனவரி 21 நைட்டு 8:30 மணிக்கு இதை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான தொலைநோக்கிகள் வச்சுதான் நம்மளால இதை பார்க்க முடியும். இந்த கிரக அணிவகுப்பு எந்தெந்த நாட்டுல மட்டும் தெரியுது அப்படின்னா, முக்கியமா 5 நாட்டுக்கு தாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இந்தியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இருக்கு. சோ இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த தடவை கிடைச்சிருக்கு. சோ யாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இந்தியா மட்டும் கிடையாது, நார்த் அமெரிக்கா, மெக்சிகோ அண்ட் கனடா இந்த கண்ட்ரிலுமே தெரியுது. அந்த முக்கியமான சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய 7 கோள்கள் தான் தெரிய போகுது அப்படின்னு நான் சொன்னேன். அது என்னென்ன கோள்கள் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், நெப்டியூன், யுரேனஸ் அண்ட் மெர்க்குரி இந்த 7 கோள்களும் தான் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாதையில சீரா நமக்கு தெரிய போகுது. சோ இந்த நிகழ்வை பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்களுமே மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. இததான் நான் சொன்ன மனித இனத்தால மறக்க முடியாத ஒரு தேதி அப்படின்னா அது ஜனவரி 21, 2025 தான். சோ எல்லாருமே மிஸ் பண்ணாம நைட்டு 8:30 மணிக்கு இதை பாருங்க. சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதையும் எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புதுமையான விஷயங்கள், வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.